நம் யோசனைகளை ஒரு முதலாளி தனது சொந்த ஆதாயத்திற்காக திருடுவதை அல்லது ஒருவர் நம் வாடிக்கையாளர்களை எடுத்துக்கொள்வதை பார்க்கும்போது நமக்கு கோபம் வருகிறது. இன்றைய உலகில் நாம் ஒவ்வொரு நாளும் பேராசையின் சோதனையை எதிர்கொள்கிறோம். 1 இராஜாக்கள் 21 அரசர் ஆகாபின் கதை இந்த ஆசை எவ்வாறு வாழ்க்கையை அழிக்க முடியும் என்பதை காட்டுகிறது. எல்லாம் வைத்திருந்த அரசர் ஆகாப் தனது அண்டை வீட்டுக்காரரான நாபோத்தின் சிறிய திராட்சை தோட்டத்தை விரும்பினார். அந்த திராட்சை தோட்டம் வெறும் நிலம் மட்டுமல்ல, அது கடவுளால் கொடுக்கப்பட்ட பரம்பரை குடும்ப அடையாளத்தின் சின்னம். இபிரேய மொழியில் பேராசைப்படுதல் என்பது தடை செய்யப்பட்ட ஒன்றை நோக்கி வலுவான ஈர்ப்பை குறிக்கிறது. 10 கட்டளைகள் தெளிவாக கூறுகின்றன. உன் அயலாரின் உடைமைகளை பேராசைப்படாதே. ஆகாப் திராட்சை தோட்டத்தை வாங்க முன்வந்தார். ஆனால் நாபோத் உறுதியாக மறுத்துவிட்டார். இது என் குடும்பத்தின் பரம்பரை, இதை விற்க முடியாது. பதிலாக ஆகாப் ஒரு குழந்தையைப் போல உணவு உண்ண மறுத்து படுக்கையில் படுத்து விரக்தியில் மூழ்கினார். நான் அரசன், ஆனால் இந்த சிறிய நிலத்தை பெற முடியவில்லை. இது நம்மைப் போலவே இல்லையா? நம்மிடம் எல்லாம் இருந்தாலும் எப்போதும் திருப்தியடையாமல் இருக்கிறோம். இந்த கட்டுப்பாடற்ற பேராசை ஆகாபை மிகப்பெரிய பாவத்திற்கு இட்டுச் சென்றது. நாபோத்தை கொன்று திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொண்டார். பேராசை நம் இதயத்தை ஆளும்போது அது மற்றவர்களை புண்படுத்தவும் கடவுளின் விருப்பத்திற்கு எதிராகச் செய்யவும் தூண்டுகிறது. இந்த முடிவற்ற பேராசையின் சுழற்சியிலிருந்து நாம் எவ்வாறு தப்பிக்க முடியும்? கடவுள் இயேசு கிறிஸ்துவை பதிலாக அனுப்பினார். ஆகாப் தனக்குச் சொந்தமில்லாதவற்றை எடுத்துக்கொண்டார். ஆனால் இயேசு நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்தார். அவர் பரலோக மகிமையை விட்டுவிட்டு பூமிக்கு வந்தார். நம் பாவங்களை சுமந்து சிலுவையில் மரித்தார். நமக்கு நித்திய ஜீவனையும் உண்மையான திருப்தியையும் அளித்தார். இயேசு நம்மிடம் கூறுகிறார், இனி நாம் பேராசையின் அடிமைகளாக இருக்க வேண்டியதில்லை. அவர் நமக்கு மிகப்பெரிய பரிசை, நித்திய ஜீவனை கொடுத்தார். நம்முடைய உண்மையான திராட்சை தோட்டம் அவரில் உள்ளது. இயேசுவை நம் இதயத்தில் வரவேற்கும்போது நாம் இனி மற்றவர்களை பொறாமைப்படவோ அல்லது கவலைப்படவோ வேண்டியதில்லை. மேலும் பெறுவதற்கு ஓடுவதற்கு பதிலாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டவற்றுக்கு மகிழ்ச்சியையும் நன்றியையும் பெறலாம். இன்று பேராசையின் சுமையை விடுத்து இயேசுவிடம் வாருங்கள். அவரில் உண்மையான அமைதியையும் திருப்தியையும் கண்டு புதிய வாழ்க்கையை தொடங்க வேண்டுமென வாழ்த்துகிறேன்.